நடக்குதா? இது தமிழ்நாடா? உத்தரப்பிரதேஷ் மாதிரி தெரியல சார். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன்ற ஒரே நினைப்பால அந்த பையனை மிரட்டி இருக்காங்க. எஃப்ஐஆர் போறேன்னு சொல்லி நேத்து எல்லாம் 10:30 மணி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் இங்க இருந்தாங்க. இவ்வளவு நாளா ஜூலி அவர்களை நம்ம இப்படி எல்லாம் அன்பா கூப்பிட்டுருக்கோம், அப்படிலாம் கூப்பிட்டுருக்கோம். நம்ம நண்பர் ஒருத்தர் மெரினா பீச்ல 4 நாயை வச்சுக்கிட்டு 4 பிஸ்கெட்டை வச்சுக்கிட்டு அப்படிலாம் கூப்பிட்டுருக்காரு. ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் கிட்னி திருடி ஜூலி அப்படிலாம் நம்ம கூப்பிட்டுருக்கோம். உண்மைதானே? அதான் கூப்பிட்டோம். இனில இருந்து ஜூலி அவர்களுக்கு பேரு மாத்தப்படுது. என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கழகமூட்டி ஜூலி. நம்ம ஷார்ட்டா கூப்பிடலாம் கழகமூட்டி அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னுத்துக்கும் உதவாத ஒருத்தன் உதயனா தம்பிடனா அப்படின்னு சொல்லிட்டு ஊழ விட்டுட்டு இருந்தான் பாத்தீங்களா, அந்த தம்பியை வந்து தாவேகா தொண்டர்கள் அட்டாக் பண்ணிட்டாங்களாம். அதை யாரு அவ்வளவு அழகா மேக்கப் பண்ணது பேக்கப் பண்ணது அப்படின்ட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்க கட்சி பேரை கெடுக்கிறதுக்காக. அந்த நண்பரை வந்து தாவேக தொண்டர்கள் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஓகே ரைட்டு, அடிச்சது நாங்கல்ல சொல்றேன். ஆனா இஸ்லாமின்ற ஒரே ஒரு காரணத்தினால அடிச்சுட்டாங்க அப்படின்றது இந்த ஜூலி அவர்கள் கலகமூட்டி சொல்றாங்க அப்படின்னாக்கா, இது எவ்வளவு பெரிய கலகமூட்டி நீங்க சொல்லுங்க. இஸ்லாமியர் சொந்தங்களும் நாங்களும் எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அப்படின்றது நீங்க சொல்லுங்க. இந்த ஜூலி அவர்களுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி உலக்கத்து குத்துற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டு போங்க.